வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதை கேட்கலாம் வாங்க. ஒரு பெரிய ஊரில் ஒரு கூலி தொழிலாளி இருந்தான். அவன் பேர் பொன்னன். அவன் இந்த வேலைக்கு இவ்வளோ கூலி வேணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்க மாட்டான். அவங்களா கொடுக்குற கூலியை வாங்கிக்குவான். அவங்க செய்ய சொன்ன வேலையை செஞ்சு கொடுப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு திடீர்னு பொது அறிவில் நிறையா சந்தேகமெல்லாம் வரும். அந்த சந்தேகத்தை எல்லாத்தையும் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூச்சப்படாமல் கேட்பான். ஆனால் இவன் எடக்கு மடக்கா கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. அதனால் அவங்க இவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இவனை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு யாரும் தன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக வேற இருக்கும். சில பேர் இவனை பார்த்து இவன் ரொம்ப மக்கு அப்படின்னு சொல்லி இவனை திட்ட வேற செய்வாங்க. அதை மாதிரி திட்டும்போது இவன் அதுக்கு பதில் எதுவும் சொல்ல மாட்டான், பேசாமல் இருந்துருவான். இந்த பொன்னனுக்கு குடும்பம்லாம் கிடையாது. தனி ஆளாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு இவனோட கூலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக இவனோட வீட்டுக்கு வந்தான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரி வீட்டுக்குள்ள ரொம்ப காற்று இல்லை, அதனால் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே படுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கயிற்றுக்கட்டில் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு அந்த கயிற்றுக்கட்டில் படுத்துக்கிட்டான். மல்லாக்க படுத்துக்கிட்டு மேலே பார்த்த உடனே இவனுக்கு வானம் தெரிஞ்சிச்சு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் தெரிஞ்சிச்சு. அதை கொஞ்சம் நேரம் இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கடவுள் இந்த பூமிக்கு மேலே ஆகாயத்தை ஒரு பந்தல் மாதிரி தானே போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களே. இப்போ ஒரு பந்தல் போடுறதுன்னா எல்லா இடத்துலையும் கம்பம்லாம் நட்டு அந்த கம்பத்துக்கு மேலே தானே பந்தல் போடுவாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆகாயத்தோட கம்பம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணான், டபக்குன்னு கட்டிலேருந்து எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டான். சுற்றி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஆகாயத்துக்கு கடவுள் வச்சுருக்கிற கம்பங்கள்லாம் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தான். ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த ஆகாயத்துக்கான கம்பங்கள்லாம் அவனுக்கு தெரியவே இல்லை. திரும்பவும் கட்டிலில் படுத்துக்கிட்டு இந்த ஆகாயத்தோட கம்பமெல்லாம் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் யோசித்த உடனே இதை மாதிரி கம்பமே இல்லாமல் இந்த ஆகாயம் இப்படி நிற்குதே, ஒருவேளை ராத்திரி நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆகாயம் திடீர்னு நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம செத்துல போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த கட்டிலில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு இப்போ தூக்கமே போயிடுச்சு. இந்த சந்தேகத்தை யார்கிட்டையாவது கேட்டு அவங்கக்கிட்டேருந்து பதில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பாதி ராத்திரியில் யார்கிட்ட போய் கேட்குறது, சுற்றி யாருமே இல்லையே அப்படின்னு யோசித்தான். சரி, முதல்ல இன்றைக்கி உசுறு பொழைச்சிக்குவோம், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கட்டிலுக்கு அடியில் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டான். என்ன ஆகாயம் எங்கேயாவது உடஞ்சி கீழே விழுந்துச்சுன்னா கூட இந்த கட்டில் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கட்டிலுக்கு அடியில் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டான். அப்பயும் அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. ஒருவேளை ஆகாயம் உடஞ்சி விழும்போது இந்த கட்டில் அதை தாங்கலை அப்படின்னா இந்த கட்டிலும் உடஞ்சி ஆகாயமும் கட்டிலும் சேர்ந்து இல்லை நம்ம மேலே விழும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு யோசனை வந்துச்சு. உடனே கட்டிலுக்கு அடியிலேருந்து வெளியே வந்தான். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசித்தான். அப்போ தான் அவனுக்கு அந்த ஊர் கோடியில் இருக்கிற ஒரு புளிய மரத்தோட ஞாபகம் வந்துச்சு. அந்த புளிய மரம் ரொம்ப பெரிய மரம். சரி, புளிய மரத்துக்கு அடியில் போய் படுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை ஆகாயம் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா கூட புளிய மரம் அதை தாங்கிரும், அதனால் நம்ம கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு நேராக அந்த ஊர் கோடியில் இருக்கிற புளிய மரத்துக்கிட்ட ஓடுனான். ஆகாயம் எங்கேயாவது தன்னோட தலைமையில் விழுறதுக்கு முன்னாடி அந்த புளிய மரத்துக்கு அடியில் போயிடணும் அப்படின்னு வேகமாக ஓடி போய் புளிய மரத்துக்கு அடியில் வந்த உடனே அந்த இடத்துல படுத்துக்கிட்டான்.
இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இனிமே ஒரு வேளை ஆகாயம் வந்து மேலேருந்து உடஞ்சி கீழே விழுந்தா கூட இந்த பெரிய புளிய மரம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புளிய மரத்தடியிலேயே அன்னைக்கு தூங்கினான். காலையில் எழுந்திருச்சு இவனோட வீட்டுக்கு திரும்ப வந்தான். அடுத்த 2-3 நாளைக்கு இவனுக்கு நிறையா கூலி வேலை கிடச்சதுனால இவன் வேலை செய்கிறதுலையே இவனோட முழு கவனத்தையும் செலுத்தினான். இவனால் இவனோட சந்தேகத்தை யாருக்கிட்டையும் கேட்டு அதுக்கான விடையை இவனுக்கு வாங்க முடியல. ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி ஆகாயம் இடிகிறதுக்கு முன்னாடி நாம் புளிய மரத்துக்கிட்ட ஓடிடணும், அந்த புளிய மரம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராத்திரி வேளையில் வீட்டை விட்டு ஓடி போய் அந்த புளிய மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தான். அந்த 2-3 நாள்லையே ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இவன் ராத்திரி ஆனால் இவனோட வீட்டில் தங்காமல் அந்த புளிய மரத்துக்கு அடியில் போய் படுத்து தூங்குறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் இவன் ஏன் இப்படி பண்ணுறான், திடீர்னு இவன் என்ன லூஸ் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. 3 நாள் கழித்து அந்த ஊரில் பஞ்சாயத்து கூடிச்சு. இவனும் அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டான். அந்த பஞ்சாயத்தில் ஊர் மக்களுக்கு முன்னாடி தன்னோட சந்தேகத்தை கேட்டான். இதை மாதிரி கடவுள் வந்து இந்த பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தல் மாதிரி தான் இந்த ஆகாயத்தை போட்டிருக்கிறாரு. ஆனால் நானும் தேடி தேடி பார்த்தேன், எந்த இடத்துலையும் இந்த பந்தலை தாங்கி பிடிக்கிற மாதிரியான கால்கள் இல்லை. அதனால் இந்த ஆகாயம் வந்து எப்போ வேணால் நம்ம மேலே விழலாம் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. அதனால தான் நான் 2-3 நாளாக இந்த புளிய மரத்து அடியில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆகாயம் இடிஞ்சு விழுந்தா கூட இந்த புளிய மரம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அங்கே போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இருக்கிற அதே ஆபத்து இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமா ஆகாயமே இல்லாத ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு யோசனையும் சொன்னான். அதை கேட்ட உடனே பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. சிரிச்சுவிட்டு இவனை மக்கு லூஸு அப்படின்லாம் திட்டினாங்க. ஆனால் இவனுக்கு தான் ரொம்ப அறிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம், இந்த கேள்விக்கு கூட இந்த பஞ்சாயத்தில் யாரும் விட சொல்ல மாட்டேன்றானுங்க. இந்த ஊரில் இருக்கிற யாருக்கும் சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆபத்தை பற்றி நாம் இவன்கள்ட்ட எடுத்து சொல்கிறோம், ஆனால் சொல்கிறத யாரும் கேட்டுக்கவே மாட்டேன்றானுங்க. அதோடு இல்லாமல் சொல்கிறவனையே மக்கு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லி திட்டுறானுங்க. இந்த ஊர் நாசமாக போகட்டும், இந்த ஊர்லேருந்து நாம் மட்டும் எப்படியாவது முதல்ல தப்பிக்கணும், ஆகாயமே இல்லாத ஒரு ஊருக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அன்றைக்கே முடிவு பண்ணிட்டான், இந்த ஊர் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இவனோட வீட்டை இழுத்து பூட்டிக்கிட்டு இவன் கிளம்பி நடக்க ஆரம்பித்தான். சாயந்தரம் வரைக்கும் நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். அந்த இடத்துல காடு ஆரம்பிச்சிச்சு. அப்போ ராத்திரி வந்துருச்சு. உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்கேயாவது ராத்திரி வேளையில் தூங்கும்போது ஆகாயம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால நல்ல ஒரு பெரிய மரமாக தேடிக்கிட்டே போனான். அந்த காட்டில் எதிரில் வந்தவங்க கிட்ட கூட இவன் வந்து சொன்னான், நான் வந்து ஆகாயமே இல்லாத ஒரு ஊருக்கு போகிறேன், நீங்களும் வந்து என்னோட வந்துருங்க, ஏன்னா இந்த ஆகாயம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தான். ஆனால் யாருமே இவன் பேச்சை கேட்கல. மறுபடியும் இவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், ராத்திரி வேளையில் அந்த காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் போய் படுத்து தூங்கினான். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி பொழுது சாயறதுக்குள்றையாவது ஆகாயமே இல்லாத ஊருக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காட்டு வழியாக தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. பொழுது இருட்ட ஆரம்பித்த உடனே மேலே நிமிந்து பார்த்தான், ஆகாயம் இருக்குதா அப்படின்ட்டு. ஆகாயம் இருந்துச்சு. ஐயோ, இன்னும் ஆகாயம் இருக்குது, மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு பெரிய மரத்தடியை கண்டுபிடிச்சி அந்த மரத்தடியில் தான் இன்றைக்கி படுத்து தூங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய மரத்தை தேடிக்கிட்டு போனான். வழியில் இவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த மரத்தடியில் ஒரு யோகி உட்காந்துருக்கிறத பார்த்தான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அவரும் இந்த ஆகாயம் எங்கேயாவது இடிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த மரத்தடியில் வந்து உக்காந்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட, ஓ நீங்களும் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க, என்ன மாதிரியே உங்களுக்கும் அந்த பயம் இருக்கிறதுனால தான் இந்த மரத்தடியில் வந்து உக்காந்துருக்கிறீங்க அப்படின்னா. அவருக்கு இவன் அப்படி கேட்டது
ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்கிட்ட என்னப்பா உன்னோட பயம் அப்படின்னு கேட்டார். உடனே இவனும் ராத்திரி தூங்கும்போது ஆகாயம் இடிஞ்சு திடீர்னு நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆகாயத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரியான கம்பங்கள் எங்கேயுமே நான் பார்க்கல, அதனால் கண்டிப்பாக இந்த ஆகாயம் நம்ம மேலே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது, அதுதான் என்னோடய பயம் அப்படின்னு சொன்னான். அவருக்கு இவனை பார்த்த உடனே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இவங்கிட்ட சொன்னார், சரி நீ இன்றைக்கி ராத்திரி இந்த மரத்தடியிலே படுத்து தூங்கு, இந்த ஆகாயத்தை தாங்கி பிடிக்கிற கம்பங்களை நான் உனக்கு நாளைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடா, நம்மளோட கேள்விக்கு கடைசியாக சரியாக ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கிறாரு, அவரும் நம்மள மாதிரியே நல்ல அறிவாளி, அதனால தான் இந்த கம்பங்களெல்லாம் நாளைக்கு நமக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்தடியில் படுத்துக்கிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த யோகி சொன்னார், இந்த காட்டை தாண்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நீ போயிட்டு அந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டு, யாராவது கதவை திறப்பாங்க, நீ உடனே அந்த வீட்டுக்காரங்களை பயங்கரமாக திட்டு, கண்ணா பின்னான்னு திட்டுனதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட ஏதாவது பிச்சை கேளு, அதை மாதிரி பிச்சை கேட்கும்போது யாராவது உனக்கு பிச்சை போட்டாங்க அப்படின்னா அந்த பிச்சையை எடுத்துக்கிட்டு நீ இங்கே வா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே இவனும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டுனான். அந்த கதவை திறந்துக்கிட்டு யாராவது வெளியே வந்த உடனே இவன் அவங்களெல்லாம் கண்டபடி வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தான். திட்டி முடித்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்டேயே எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் யாருமே இவனுக்கு பிச்சை போடலை. இவனை பதிலுக்கு திட்டி அனுப்பி விட்டாங்க. இதை மாதிரி ஒரு 25-30 வீட்டில் போய் அந்த வீட்டுக்காரங்களை எல்லாரையும் கண்டபடி திட்டி அவங்கக்கிட்டேருந்து நிறையா திட்ட வாங்கிக்கிட்டு எந்த இடத்துலையும் பிச்சை கிடைக்காம இவன் ஆனால் ஒவ்வொரு வீடாக தட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு வீட்டில் இவன் ரொம்ப நேரம் கதவை தட்டுனதுக்கு அப்புறமா ஒரு பெண் கதவை திறந்தாங்க. அவங்க திறந்த உடனே இவன் வழக்கம் போல் அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்டினான். திட்டி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க இவன் திட்டுனதெல்லாம் மனசில் வச்சுக்காம, ஓ உனக்கு ரொம்ப பசியாக இருக்குதா, அதனால தான் என்னை இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டுனியா, இரு உனக்கு ஏதாவது நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டு வந்து இவனோட துண்டை விரித்து அதில் அந்த அரிசியை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போய் நீ சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பிச்சை கிடச்ச உடனேயே இவன் நேர அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு அந்த யோகியை பார்த்தான். பார்த்துட்டு இதை மாதிரி நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். உங்கள் பேச்சை நம்பி நான் வீடு வீடாக போய் எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி திட்டுனேன். அதில் நிறையா பேர் என்னை நல்லா திருப்பி திட்டி அனுப்பி விட்டாங்க. சில பேர் என்னை அடிக்கவே வந்துட்டாங்க. ஆனால் யாருமே எனக்கு பிச்சை போடவே இல்லை. கடைசியில் ஒரு வீட்டு அம்மா தான், நீ ரொம்ப பசியாக இருக்கிறியா, அதனால தான் என்னை வாய்க்கு வந்தபடி திட்டுனியா, இரு நீ சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அரிசி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த யோகி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இப்போ நீ கடைசியாக பார்த்திய ஒரு வீட்டு அம்மா, அவங்கள நீ எவ்வளோ தான் இகழ்ந்தாலும் எவ்வளோ தான் அவங்கள திட்டுனாலும் அதை எல்லாத்தையும் அவங்க மனசில் வச்சுக்காம உனக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை உனக்கு செஞ்சாங்கல்ல. இதை மாதிரி இருக்கிறவங்க 1000ல் ஒருத்தர் இல்லை 10,000ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இதை மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஆகாய பந்தலை தாங்கி பிடிக்கிற கம்பங்கள். இவங்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆகாய பந்தல் என்றைக்குமே கீழே விழாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே இவனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இவர் சொல்கிறது சரிதான். இதை மாதிரி நல்லவங்க இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆகாயம் கண்டிப்பாக இடிஞ்சு யார் மேலேயும் விழாது. இவங்க தான் இந்த ஆகாய பந்தலை தாங்கி பிடிக்கிற கம்பங்கள் அப்படிங்கிறது அவனுக்கும் புரிஞ்சிச்சு. உடனே அவன் அவர்கிட்ட, என் பேர் பொன்னன், நான் ஒரு கூலி தொழிலாளியாக தான் இருக்கேன், என்னை உங்களோட சீடனாக சேர்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல அறிவை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை அவரோட சீடனாக சேர்த்துக்கிட்டு இவனுக்கு நல்ல அறிவெல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப வருஷம் கழித்து பொன்னனும் பயங்கர அறிவாளி ஆயிட்டான். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க.
நன்றி, வணக்கம்.